கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, உணர்வுள்ள இருதயம் தாரும். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். சங்கீதம் 119:73. பிரசித்தி பெற்ற டாக்டர் C.T. ஸ்டட் ஆப்பிரிக்க தேசத்திற்கு மிஷனரியாக சென்றார். அந்த இருண்ட கண்டத்தில் பல்லாண்டு காலங்கள் பாடுபட்டார். தன் வாழ்நாளின் இறுதி கட்டத்திற்குள் நுழைந்தார். ஒரு நாள் சொந்த தேசத்திலிருந்து அவரை பார்க்க நண்பர் ஒருவர் வந்தாராம். அந்த விருந்தினர் C.T. ஸ்டட் இருளில் உட்கார்ந்து அரிக்கன் விளக்கொளியில் பரிசுத்த வேதத்தை வாசித்து கொண்டிருப்பதை பார்த்தாராம். டாக்டர் ஸ்டட் அவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையெல்லாம் வேதம் வாசித்திருக்கிறீர்களே, இன்னும் என்ன படிக்கிறீர்கள் என்று கேட்டாராம். அதற்கு டாக்டர் ஸ்டட், இன்னும் நான் என்ன கீழ்ப்படிய வேண்டும், கட்டளை வேறு ஏதாவது இருக்கிறதா என்று வேதத்தை வாசித்து பார்க்கிறேன் என்று பதில் கொடுத்தாராம். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்த வேதத்தை நாம் கரைத்து குடித்து விட முடியாது. எத்தனையோ தேர்வுகள் எழுதினால் அது எல்லாம் நம் மனதில் ஆகிவிடும் என்பதல்ல. அது வற்றாத நீரூற்று. தினமும் அதை வாசிக்க வேண்டும். எவ்வளவு படிக்க முடியுமோ அதை மனனம் செய்து படிக்க வேண்டும். திரும்ப திரும்ப அதை படிக்க வேண்டும். ஒவ்வொரு முறை வேதத்தை வாசிக்கும் போதும் கொஞ்சம் கூடுதல் ஞானம் நமக்கு கிடைக்கிறது. வாசித்த பிறகு அதை நாம் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும். வேதத்தில் தாவீது ராஜா இவ்வாறாக கூறுகிறார், உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும் என்று தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் கரங்கள் நம்மை உருவாக்கிற்று என்று பார்க்கிறோம். அவர் கரத்தின் கிரியைகளாகிய நாம் அவரது கற்பனைகளை கற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. நாம் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை நமக்கு காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இந்த வேதம் இருக்கிறது. அப்படிப்பட்ட வேதத்தை வாசித்து கொள்ள நமக்கு உணர்வுள்ள இருதயம் மிகவும் அவசியம். ஏதோ கடமைக்கு வாசிக்காதபடி உணர்வுள்ள இருதயத்தோடு இந்த வாழ்க்கையில் நம்மை வழிநடத்துவது வேத புத்தகம் ஒன்றுதான் என்ற முழு நிச்சயத்தோடு அதை நம் இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்வதற்கு உணர்வுள்ள இருதயம் நமக்கு மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. ஆம், தாவீது கேட்டது போல இந்த புதிய ஆண்டிலும் நம் வாழ்க்கையில் எந்த அடி எடுத்து வைக்க வேண்டும், எப்படி நாம் நடக்க வேண்டும், நமது ஊழியத்தை எப்படி நடத்த வேண்டும், நமது பணியை எப்படி ஜெயமுள்ளதாக மாற்ற முடியும் என்றெல்லாம் நாம் ஆண்டவரிடம் கேட்பதற்கு அவர் நமக்கு உணர்வுள்ள இருதயத்தை தர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வேத வசனத்தை நம் இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ளும்போது அது நமக்கு வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை அதன் மூலமாய் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த புத்தாண்டிலும் நாம் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தருடைய வேத வசனத்தை வாசித்து அவரது சித்தத்தின்படி நடப்போமானால் நிச்சயம் நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்வதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட நாம் செய்கின்ற காரியங்களெல்லாம் வாய்க்க வேண்டுமென்றால் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் ஆண்டவரிடம் நமக்கு உணர்வுள்ள இருதயத்தை கேட்டுக்கொள்வோம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவரே, நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களெல்லாம் வாய்க்க செய்ய வேண்டுமென்றால் இரவும் பகலும் உம்முடைய வேதத்தில் தியானமாய் இருக்க எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்துடலாமாப்பா. ஆண்டவரே, செத்து போன மனசாட்சியை உயிர்ப்பித்து கூர்த்த மனசாட்சியோடு உணர்வுள்ள இதயத்தோடு உமது வேதத்தை வாசிப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்தரணும். அப்படிப்பட்ட கிருபையை இந்த ஆண்டின் துவக்கத்தில் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தரணும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.